அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறந்து சிறந்த மொழியிலே சிறந்தே பிறந்த என் அன்னை தமிழ் மொழிக்கும், உலகத் தமிழ் தேசியத்தில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் ஒற்றை தலைவன் மேதஃபே பிரபாகரன் அவர்களுக்கும், தமிழர் மறந்த தமிழ் தேசிய பொக்கிஷம் தோழர் தமிழரசன் அவர்களுக்கும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்கிற ஆகச் சிறந்த அரசியலை கற்பித்த என் தந்தை பழனி பாபா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர் அன்பு அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்திருக்கும் மன்சூர் அலிகான் சகோதரர்களுக்கும், பழனி பாபா மாணவர்களுக்கும், பழனி பாபா திப்பு சுல்தான் மாணவர்களுக்கும், இந்த மண்ணில் இருக்கும் அத்தனை தமிழ்குடி உறவுகளுக்கும், இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்த என்னுடைய வனக்காவலன் ஐயா வீரப்பன் அவர்களுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கம். இந்திய விடுதலையின் இஸ்லாமியரின் பங்கு. சத்தியத்திற்காக சாக துணிந்தால் சாதாரண மனிதன் கூட சரித்திரம் படைக்க முடியும். அப்படி சரித்திரம் படைத்த நம்மளுடைய முப்பாட்டன் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் பத்தி எல்லாருக்கும் ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எங்கள் இஸ்லாமியருடைய பங்காக இஸ்லாமியருடைய பங்காக மட்டுமல்லாமல் இந்த இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை நடுங்க வைத்தவர் தான் எங்கள் பாட்டன் திப்பு சுல்தான். அன்னைக்கே கழிச்சு எங்க ஐயா ஹைதர் அலி பேர் வச்சுட்டாரு. திப்புனா புலி அரபுல. அப்பேற்பட்ட மாமன்னர் ஹஜரத் திப்பு சுல்தான், அப்பேற்பட்ட மாமன்னர் ஹஜரத் திப்பு சுல்தான் வாழ்ந்த அந்த ஊர்ல என்னுடைய சகோதரி சொன்னாங்க, பெண்களுக்கு மாறாப்பு கொடுத்தாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இன்ன வரைக்கும் திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலத்தில் இதே மைசூர் மண்ணுல அவர் எப்படி வாழ்ந்தாரு, அவருடைய அரசு எப்படி இருந்துச்சு, அந்த மக்கள் எவ்வளவு நன்மை செஞ்சாங்கன்றது அந்த ஊர்ல போய் கேட்டா தெரியும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திப்பு சுல்தான் ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு சித்தரிக்கப்பட்ட இந்த அரசியல்வாதிகளால திப்பு சுல்தான் எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, இந்த இந்தியாவோட விடுதலைக்கு எவ்வளவு போராடி இருக்காரு திப்பு சுல்தான்றது மறைக்கப்பட்ட உண்மை. அப்பேற்பட்ட மாமன்னர் தான் எங்க ஐயா திப்பு சுல்தான். அது மட்டும் இல்லாம திப்பு சுல்தானுடைய வரலாறுகளில் ஒண்ணு, தமிழ் குடிகளோட நம்மளுடைய வீர தமிழச்சி பாட்டி வேலு நாச்சியாருக்கு காவலா தன் மகளா பாவிச்சு திருப்பி சிவகங்கை மாவட்டத்தை மீட்டு கொடுத்தவர் வெறும் பங்கு எங்க பாட்டன் திப்பு சுல்தானுக்கு இருக்கு. மருதுபாண்டிய சகோதரர் நகமும் சதையமா வாழ்ந்தவர் எங்கள் மாமன்னர் திப்பு சுல்தான். அப்பேற்பட்ட அவருடைய இந்த இந்திய வரலாற்றில் அவருடைய விடுதலைக்கு பெரும் பங்கு நம்மளுடைய திப்பு சுல்தான் மாமன்னருக்கு இருக்குன்னு சொல்லி நான் இந்த இடத்துல கண்டிப்பா சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, அதே வழியில் வந்தவர் தான் எங்க தாத்தா கண்ணியத்துக்குரிய காகிதமில்லர். தமிழ்நாட்டுல தமிழர் சட்டசபையில பார்லிமெண்ட்ல தமிழ் மொழி மட்டும்தான், தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழியும் இல்லை அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தவர் எங்கள் கண்ணியத்துக்குரிய முகமது இஸ்மாயில் என்ற காகிதமில்லர் தாத்தா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. நான் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன் அம்மா என்று சொல்லியவர். அப்படி தமிழ் மொழியின் சிறப்பை கூறினவர் தான் எங்களுடைய தாத்தா காகிதமில்லர். அவருக்கும் இந்த இந்திய விடுதலையில் இந்த பெரும் பங்கு இருக்கு. அடுத்ததாக எங்களுடைய அத்தா அல்ஹஜ் பழனி பாபா. எவன் பெயரை கேட்டால் உன் எதிரிகளுக்கு குலை நடுங்குமோ அவன்தான் உன் இன தலைவன் அப்படின்ற ஒரு மாவீரர், சமூக போராளி, புனித போராளி. அவர் பேரை கேட்டா எதிரிகளுக்கெல்லாம் குலை நடுங்குதோ அவர்தான் பழனி பாபா. இன்னைக்கு எங்க அத்தா பழனி பாபாவுடைய பிறந்த நாள் நவம்பர் 14. இந்த நாள் தான் எல்லாருக்குமே தெரியும் குழந்தைகள் தினம். அதாவது ஜவஹர்லால் நம்ம ஐயாவுடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமா வச்சிருக்காங்க. ஆனா இதே அரசாங்கத்துக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்றோம், பழனி பாபா மாணவர்கள் பல மாணவர்களை உருவாக்கியவர், அரசியல் வழிகாட்டியாக இருந்தவர் எங்க அத்தா பழனி பாபா. அவருக்கு இந்த நாளை இதே நாள்ல அவருடைய பிறந்த தினத்தன்று அரசாங்கம் ஒரு நாளாக கொண்டாடப்பட வேண்டும், இளைஞர்களின் அரசியல் வழிகாட்டு நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று இந்த அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு கோரிக்கையை இந்த பழனி பாபா மாணவியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக அதை செய்வீங்க நாங்கள் நம்புறோம். அதனால எங்க அத்தா பழனி பாபா பத்தி ஒரு விஷயம் தான் சொல்லணும். அவர் எத்தனையோ அவர் சொன்னாரு, பல குதிரை
நான் ஏறி இருக்கேன். அதாவது பல கட்சிகள்ல இருந்தாலும் எனக்குன்னு ஒரு அரசியல் தலைமை எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி உறக்க இந்த மக்களுக்கு சொல்லியிருக்காரு. அவர் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் போராடினாரு அப்படின்றது வந்து தவறு. அவர் ஒட்டுமொத்த அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்து அத்துணை மக்கள் தமிழ் குடிகளுக்காகவும் போராடி இருக்காரு. அதைத்தான் இன்னைக்கு நான் வந்து ஒரு பெண்ணா, ஒரு பழனி பாபா மாணவியாக உங்க முன் இவ்வளவு தைரியமா எங்க அக்காவை பத்தி நான் சொல்றேன். நான் மட்டும் இல்ல, இந்த பல பழனி பாபா மாணவிகள் உருவாகணும், பல பழனி பாபா மாணவர்கள் உருவாகணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கையும் எங்கள் லட்சியமும். ஆனால் அவர்கள் ஒழுக்கமாகவும் அவர்களை வந்து நீங்க சித்தரிக்காதீர்கள், அவங்க இப்பேற்பட்டவர்கள் அப்பேற்பட்டவர்கள், இவர்கள் வந்து அந்த இடத்துல பிரச்சனை வரும், சலசலப்பு வரும் அப்படின்னு தயவு செய்து காவல்துறை ஐயாவுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் மாணவர்கள் அப்படி கிடையாது. எங்கள் மாணவர்கள் ஒரு தனித்துவமானவர். ஒவ்வொரு சமுதாய தலைவருக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு இது இருக்கும். இவர்கள் வழியில் நாங்கள் வந்தோம், இவர்கள் வழியில் வந்தோம். ஆனால் எங்கள் அக்கா பழனி பாபாவுக்கு மட்டும்தான் மாணவர்கள் உருவாகியிருக்கோம். அப்பேற்பட்ட அரசியல் ஆசான் குரு எல்லாமே எங்க அத்தா பழனி பாபா மட்டும்தான். இறுதி வரை எங்க அத்தா பழனி பாபா பத்தி நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு 28 வருஷம் கழிச்சு 29 வருஷம், இந்த வருஷத்துல 29 வருஷம் கழிச்சு இன்னும் வந்து நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய எலும்பு கூட்டை தோண்டி வந்து என்னுடைய இளைஞர்கள் எனக்கு நன்றி செலுத்துவார்கள் என்று. இன்றைக்கு இத்தனை இளைஞர்கள் நன்றி செலுத்தி நாங்கள் போராடிட்டு இருக்கோம். பழனி பாபாவின் பேர் இறுதி வரை ஒழித்து கொண்டுதான் இருக்கும். இறுதி வரை சொல்லுவோம். பழனி பாபா மாணவர்கள் மாணவிகள் பல பேர் உருவாக்குவார்கள். இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உருவாக்கப்பட்ட பேர் சொல்லும் பேர்னா அது எங்க அத்தா பழனி பாபா மட்டும்தான். அதே மாதிரி நான் இங்கே வந்து ஒரு பெண்ணா, ஒரு இஸ்லாமிய பெண்ணா ஒரு தலைமை ஏற்று நான் ஒரு கட்சி வந்து நடத்திட்டு இருக்கோம். ஒரு தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சி தலைமை ஏற்று நான் போய் ஒவ்வொரு இடத்திலும் பேசுறேன்னா எனக்கு முழுக்க பாதுகாப்பு என்னுடைய அத்தா பழனி பாபா மட்டும்தான். எனக்கு பாதுகாப்பாகவும் எனக்கு அரணாகவும் எனக்கு அத்துணை கூடவும் இருப்பது எங்க அத்தா பழனி பாபா மட்டும்தான். அவர் சொன்ன ஒரு ரூபாய் கூட ஒரு ஆள்கிட்ட கூட வாங்காம தானா மேடை போட்டு தன்னுடைய பதிவெல்லாம் பதிச்சு இன்ன வரைக்கும் மக்கள்கிட்ட போய் இளைஞர்கள் மத்தியில பதிய வச்சிருக்காரு. அதைத்தான் இன்று நான் முன்னெடுத்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதனால் வரைக்கும் ஒரு ரூபாய் கூட எந்த இளைஞர்களிடம் யாரிடையும் நான்கல. தனிய ஒரு பெண்ணா இந்த உலகத்திலையும் சரி இந்த தமிழ்நாட்டிலையும் சரி கட்சி ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லையான்னு தெரியல. ஆனா என்னால முடிஞ்ச அளவு நான் பழனி பாபா மாணவியாக இந்த இடத்துல இந்த மக்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். அதுவும் இல்லாமல் தமிழ் குடிகளின் ஒற்றுமைக்காக இறுதி வரை நான் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். இன்னொரு விஷயம், என்கிட்ட ஒரு தம்பி கேட்டாங்க, அக்கா நீங்க வந்து பிரபாகரன் படத்தை வச்சிருக்கீங்க, ஒரு சைடு பழனி பாபா படத்தை வச்சிருக்கீங்க, பிரபாகரன் எப்படி இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இது எத்தனை அரசியல்வாதிகள் பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. பல சூழ்ச்சிகளால் பிளவுபட்டு கிடந்து நம்மளுடைய தமிழ் குடிகளை பிரித்து வைத்து இதேவாறு நீங்க பல இடத்துல பேசுங்க, காத்தான்குடியை பத்தி பேசுங்க அப்படின்னாங்க. காத்தான்குடியை பத்தி எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டாங்க. பழனி பாபா மாணவர்கள் உறக்க சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் சொல்லுங்க, பிரபாகரனை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பிரபாகரன் உலக தமிழ் தேசியத்தின் தலைவர். அன்னைக்கு பிளவுபட்டு இன்னைக்கு பிரிந்து கிடைக்குமே தவிர நாங்கள் வந்து அரசியல் சூழ்ச்சியால் பிளவுபட்டிருக்குமே தவிர அவர் ஒருபோதும் இந்த இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாரு. அதே போலதான் அன்னைக்கு ஒரு இயக்கம் இருந்துச்சு, அந்த இயக்கத்தினால்தான் பிளவுபட்டு அது ஒரு பிரச்சனையா வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. சேர சோழ பாண்டியெல்லாம் பிரிச்சுதான் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருக்கு இல்லையா, தமிழ் குடியெல்லாம் ஒண்ணு சேரலையா. அதே மாதிரி அன்னைக்கு அரசியல் சூழ்ச்சியா நடந்த சண்டைகளே தவிர தயவு செய்து மக்கள்கிட்ட சொல்லுங்க, நம்மளுடைய இஸ்லாமிய குடிகள்கிட்ட சொல்லுங்க. மேதகு பிரபாகரன் வந்து உலக தமிழ் தேசிய தலைவர். அது மட்டும் அல்லாமல் அது இஸ்லாமியருக்கு மட்டும் தலைவர் இல்லை அப்படின்னு தயவுசெய்து சித்தரிக்கிறத நீங்க எடுத்து வந்து பழனி பாபா மாணவர்கள் சொல்லுவோம்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா நம்புறேன். இந்த மண்ணுல பேசுறதுக்கு நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த மண் எங்க ஐயா வீரப்பனோட மண். இந்த மண்ணை பற்றி வரும்போதே நான் சொல்லிக்கிட்டே தான் வந்தேன். அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரும் பயத்தை காட்டியிருப்பாங்க. அப்பேற்பட்ட நம்மளுடைய தலைவர்கள், நமக்காக போராடினவர் நம்மளுடைய ஐயா வீரப்பன் அவர்களையும் சரி, இப்படி பல பேர்த்த இந்த அரசாங்கம் யார் எதிர்த்து போராடுறாங்களோ அவங்களெல்லாம் சாட்சி வெட்டி வீழ்த்துறாங்க. ஆனா அது ஓயாது. நீங்க எத்தனை பேரை வீழ்த்தினாலும் சரி, பல பழனி பாபா மாணவர்களும் மாணவிகளும் உருவாகி கொண்டுதான் இருப்போம். நான் இன்னைக்கு என்னை நீங்க வந்து பேச விடாமல் தடுத்தாலும் இன்னும் 28 வருஷம் கழிச்சு பல பழனி பாபாவின் மாணவிகள் உருவாக்கி கொண்டு பேசிக்கிட்டே தான் இருப்போம். இதுதான் எங்கள் இறுதி வரை ஒன்றிணைந்து நாங்கள் சொல்றோம். எங்க அத்தா பழனி பாபா சொன்னான், விதைத்தவள் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. நன்றி.